Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது நீங்க ஆசைப்படக்கூடிய நபர், நீங்க விரும்பினவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயம் 100% நடக்கும். சோ முழு நம்பிக்கையோட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நீங்க நம்பி இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இது நடக்கும். நான் இதற்கான முழு ரீசனுமே இந்த வீடியோல நான் கொடுக்கிறேன். பிகாஸ் இதை நாங்க முயற்சி பண்ணி எங்களுக்கு வெற்றி கிடைச்ச பிறகுதான் இந்த வீடியோ போடுறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கும் இது சக்சஸ் ஆகியே தீரும். இதை வந்து யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியாது. அடுத்தது, என்கிட்ட அவங்களோட போன் நம்பரே இல்ல, அவங்க கிட்ட என் நம்பர் இல்ல, நாங்க பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகுங்க, பண்ணவே கூடாதுன்னு இல்ல, பட் நடக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தது, எனக்கு அவங்களுக்கு கான்டாக்டே இல்ல, நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ண முடியாது. அடுத்தது, அவங்க கிட்ட நான் பேசுற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது, சோ நானே மறைச்சா பேசிட்டு இருக்கேன், நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் பண்ண முடியாது. ஏன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நீங்க எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த வேவ்ஸ் பயன்படும். நம்ம மனசுல ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்கும்போது அதுல இருந்து நமக்கு ஒரு ஃபீல் உருவாக ஆரம்பிக்கும், ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் ரொம்ப வேகமா பிரபஞ்சத்துக்கிட்ட போக ஆரம்பிக்கும். நம்ம ஒருத்தவங்களோட போட்டோஸ் தொடர்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணலைகள் அவங்களுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லியும் உங்க ஃப்ரெண்டை பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு கான்டாக்டே இல்லாட்டியுமே அவர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து சேரும். அது போலதான் இந்த மெத்தடோ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு நண்பனை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு அவராவே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான ஒரு மெத்தட் தான் இது. எல்லாருக்குமே நடக்கும். சோ நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மெத்தட் 100% சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எங்களுக்கு 7 டேஸ்ல நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து கூட இருந்து கைட் பண்றதுக்கு சரியான ஆளு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து டிலே கூட ஆகலாம். ஆனா 21 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அந்த நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது பாசிட்டிவான விஷயங்கள் தான் கொடுக்குமே. இப்போ நம்ம இந்த மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். முதல்ல அவங்க நம்பரை வந்து மைண்ட்ல உங்களுக்கு இருக்கும். சோ சொல்லணும்ங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போன் எடுத்துக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க அப்பாவோட போனோ உங்க அம்மாவோட போனோ எடுத்துட்டு நீங்க அவங்களை எப்படி அவங்களோட நம்பர் சேவ் பண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி உங்க அம்மாவோட நம்பரை அதே நேம்ல சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க அம்மா நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணும்போது அவங்க கால் பண்ண மாதிரி உங்களுக்கு வரும் இல்லையா, அதை வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்து உங்க மொபைலோட டிஸ்பிளேல வச்சிருங்க. அதன் பிறகு உங்க அம்மாவோட நம்பரை மாத்தி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதை எப்பயுமே இனிமேல் உங்க மொபைலோட டிஸ்பிளே இருக்கணும். நீங்க மொபைலை எப்பெல்லாம் ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுல வேற எந்த டெஸ்க்டாப்ல கூட எந்த பிக்சர்ல வைக்காம பிளைனா அவங்க கால் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பிக்சர் நீங்க முதல்ல ரெடி பண்ணி உங்க மொபைல வைங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மொபைலை ஓபன் பண்ணி அதைவே பாருங்க. பார்த்துட்டு நாளைக்கு அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு உங்ககிட்டே நீங்களே திரும்ப சொல்லிட்டே இருந்து அவங்கள பத்தி சில நல்ல விஷயங்கள் நினைங்க. நீங்களும் அவங்களும் சந்தோஷமான இருந்த தருணங்கள், நீங்களும் அவங்களும் சந்தோஷமா பேசின தருணங்கள், அதை வந்து திரும்ப நினைச்சிட்டு நாளைக்கு அவங்க கால் பண்ண போறாங்க, அகைன் அந்த சந்தோஷமான வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு படுத்து தூங்கிருங்க. காலையில மொபைல நீங்க ஆட்டோமேட்டிக்கா முதல்ல அதை எடுத்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவங்க கால் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்து நீங்க மொபைலை எப்பெல்லாம் தொடறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த பிக்சர் உங்க மொபைல்ல இருக்கும். அதை நீங்க முதல்ல அதுதான் பார்ப்பீங்க. அதை பார்க்கறப்ப உங்க மைண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். இது நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தும். கண்டிப்பா அந்த நபர் உங்களை அன்பிளாக் பண்ணி உங்க கூட பேசுவாங்க. சோ இதை மட்டும் நீங்க பண்ணாவே போதுமானது. நைட்டு மட்டும் விஷுவல் இமேஜினேஷன் எல்லாமே பண்ணுங்க. மற்ற நேரங்களா நீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தாவே போதுமானது. நம்ம மொபைலை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓபன் பண்ணுவோம், அந்த மாதிரி ஓபன் மட்டும் பண்ணுங்க. ஓபன் பண்ணாவே அவங்களுடைய நேம் போட்டு கால் வந்த மாதிரி இருக்கும். அதை பார்க்கும் போதே உங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷமே அவங்களை உங்ககிட்ட இருந்து சேர்த்தும். 100% இது நடக்கும். முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க, கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது நடந்த உடனே கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ.